வணக்கம். இது ஒரு பிரேக்கிங் நியூஸ். விஜயன் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டியா சில பேரு, மைனாரிட்டியா சில பேர் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். அந்த நியூஸை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். அது என்னடா மெஜாரிட்டி மைனாரிட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்காங்க. ஏதோ இங்க தெரியல QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு உங்களால உதவ முடிஞ்ச உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நாம் போயிடுவோம். சரி, முதல்ல மெஜாரிட்டிங்கிறத நான் சொல்லிடுறேன். மெஜாரிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தாவேக்காவுக்கு இன்னும் ஒரு 6 தொகுதிகள் தேவைப்படுது. 6 தொகுதியில் எப்படி தேவைப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 108 தொகுதியில் ஜெயிச்சாங்க. 108 தொகுதியில 107 தொகுதி தான் கணக்கு வரும். ஒன்னு பெரம்பூரும் இன்னொரு திருச்சியும் ஒன்னு டெலீட் பண்ணும். அதனால ஒரு 107 தொகுதி தான் வரும். மீதி இருக்கக்கூடிய பெரும்பான்மை காமிக்கிறதுக்கு 11 தொகுதிகள் தேவைப்படும். அந்த 11 தொகுதிகளில் சபாநாயகரா ஒருத்தர் கொடுத்துடணும். அந்த சபாநாயகரா கொடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 106 தொகுதியில் தான் வரும். இப்ப 12 பேர் தேவைப்படும். 12 பேர் தேவைப்படுச்சுன்னா இப்ப இருக்கக்கூடியது நம்ம கிட்ட 106 தான் இருக்கு. அப்போ இப்போ காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு 5 எடுத்துட்டாங்க. 5 எடுத்து அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நேரடியாக ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இப்போ பண்ணிட்டாங்களா. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 106 5 111 ஆயிடுச்சு. இன்னும் 7 பேர் வேணும். 7 பேர் எங்க இருந்து எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ விசிகா அண்ட் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டும், அது முஸ்லீம் லீக், அவங்க மொத்தம் 6 இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியும் கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னா அந்நியர் பிரேமலதாமா இருக்காங்க, அவங்களும் கூப்பிட்டுக்கலாம். மொத்தம் 7 ஆச்சு. கிட்டத்தட்ட எல்லாரும் இங்க சேர்ந்தாதான் விஜயன் அவர் அடுத்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. சரி, ஓகே. இது அந்த கட்சியிலிருந்து விலகி இங்க விஜயண்ணங்கிட்ட சேர்ந்தா அது மைனாரிட்டி, அது மெஜாரிட்டி. நான் மெஜாரிட்டி ஆயிட்டேன். எனக்கு மெஜாரிட்டி பிரச்சனை இல்லை. எங்கிட்ட தொகுதி ஆட்கள் இருக்கு. இப்ப அவங்க அந்த கட்சியில இல்ல, இப்ப என்கிட்ட இருக்காங்க அப்படிங்கறத காட்டுறது தான் மெஜாரிட்டி. அடுத்தது மைனாரிட்டி அப்படின்னா நம்ம என்னன்னு பாத்துருவோம். மைனாரிட்டின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப அதிமுக ஒரு கட்சி இருக்கு. இந்த பக்கம் யாரையும் எடுக்கல, காங்கிரஸோட நின்று போச்சு. மீதி இருக்கிற 7 வேணும். இப்போ நம்ம அதிமுக கிட்ட ஒரு பேரம் பேசுறோம். அது எந்த மாதிரி பேரம் பாத்தீங்கன்னா, அதிமுகவை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். அது என்ன டிமாண்ட் பாத்தீங்கன்னா, நீங்க பிஜேபி விட்டுட்டு நீங்க எங்கிட்ட வாங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கிறோம். இப்ப பிஜேபி விட்டுட்டு அதிமுக வர முடியாத சூழல். அதிமுக பிஜேபி விட்டு வந்துருச்சுன்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு. அது அப்புறம் பார்ப்போம். ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கிட்டத்தட்ட பிஜேபி கிட்ட, அதாவது எப்படி சொல்றது, அப்படி ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இப்போ அதிமுக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம், அதுதான் மைனாரிட்டி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா நான் வரல, என்னால வர முடியல, அதனால எங்கிட்ட இருக்கிற ஒரு 10 எம்எல்ஏக்களை உனக்கு அனுப்புறேன், உனக்கு ஆதரவு கொடுக்க சொல்றேன். இப்போதைக்கு நீ யூஸ் பண்ணிக்க. உன்னோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு உனக்கு எங்களுக்கு அந்த ஆட்சி பிடிக்கல அப்படின்னு நினைச்சோம்னா நான் 10 எம்எல்ஏக்களை மீண்டும் எடுத்துக்குவேன். இப்ப எடுத்துக்கிட்டா மீண்டும் என்ன பண்ணும், ஒண்ணு ஆளுநர் ஆட்சியா இருக்கும், அல்லது இந்த மீண்டும் அது ஒரு தேர்தல் வச்சு மீண்டும் நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஆல்ரெடி இது ஒரு டைம் நடந்திருக்கு. அதனால இது நான் எடுத்து பேச வேண்டிய சூழல் இருக்கு. சரி, ஓகே. இதுதான் மைனாரிட்டி. இந்த மைனாரிட்டியை நம்பவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மெஜாரிட்டியை நம்பலாம். இது நம்ம கைக்குள்ள இருக்கிற பொருள். இந்த மைனாரிட்டிங்கிறது காத்துல சுத்திட்டு இருக்கிற பொருள். ஏன்னா நம்ம கையில கிடைச்சாதான் ஆச்சு, கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற பக்கம் பறந்துடும். இந்த மெஜாரிட்டியை நம்பலாம், மைனாரிட்டியை நம்ப முடியாது. மெஜாரிட்டி என்கிட்ட இருக்கிற, என் பாக்கெட்ல இருக்கிற பணம். இந்த மைனாரிட்டி அப்படிங்கிறது என் பாக்கெட்ல இருக்கிறதாக நான் நினைச்ச இன்னொருத்தன் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணம். உங்களுக்கு புரியுதா? அதுதான் மெஜாரிட்டிக்கும் மைனாரிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிற இந்த 10 எம்எல்ஏக்களுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர் பொறுப்புகள் கேட்பாங்க. அவங்க கேட்கிற அந்த பொறுப்புகள் கண்டிப்பா கொடுக்கணும். அவங்க தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் இங்க நிரூபிப்பாங்க, அதை தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட ஆட்சி நம்ம கையில் இருக்கும். அதிகாரத்தை நம்ம செயல்படுத்த முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி.
இந்த கேள்விக்குறி அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 அமைச்சர்களை இவங்க வச்சுக்கிட்டு அவங்க என்ன இருந்தாலும் கழண்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது வந்து இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்படுது. இது மைனாரிட்டியோடைய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் அவர்களுக்கு தலைமையில் வைக்கப்பட்ட ஒரு கத்தியா தான் இருக்குமா தவிர இந்த மைனாரிட்டிங்கிறது நம்ப முடியாத ஒரு சூழல். ஒருவேளை விசிகாவும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் அண்ட் வந்து தேமுதிக இவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா இப்போ வந்து மெஜாரிட்டி ஓவர். எல்லாரும் கண்டு வரணும். அதாவது இப்ப எப்படி காங்கிரஸ் எப்படி திமுக கிட்ட இருந்து விலகி வந்து இங்க சேர்ந்துச்சு பாத்தீங்களா, அந்த போல விலகி வந்து இங்க சேரணும். அப்பதான் வந்து மெஜாரிட்டி. ஒருவேளை அவங்க கிட்ட நான் வந்து அங்க போறேன், போயிட்டு வந்து உங்களுக்கு எப்ப எனக்கு பிடிக்கலையோ நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் மைனாரிட்டி தான். வேற வழியே கிடையாது. விஜயன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வைப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து டிமாண்ட் இருக்கும். அவங்க கிட்ட அவங்க சொல்லக்கூடிய எல்லா வேலையும் இவங்க வந்து பின்னாடி இருந்து செஞ்சே ஆகணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்கான ஒரு பலன் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து விஜயண்ணன் பதவி ஏற்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே. அவர் வந்து பதவி ஏற்கிறாரு ஏற்கல அப்படிங்கிறது வேற. ஆனா இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டா இவ்வளவு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்ல வரேன். அது இந்த ப்ராப்ளம் முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. அது என்ன பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வந்து அவங்களால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா வந்து அந்த காங்கிரசினுடைய நிலைப்பாடு எந்த மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேசிய கட்சி. இப்ப பிஜேபி நினைச்சா இங்கிருந்து எத்தனை பேர்த்து வேணாலும் அங்க அனுப்ப முடியும். ஆனா பிஜேபி கொள்கை எதிரியா போச்சுல்ல, அதனால வேற வழி இல்ல, அனுப்ப முடியாத ஒரு சூழல். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாளைக்கு ஆளுநர் வந்து விஜய் அவர்களுக்கு முதலமைச்சர் பதவி சூடி கொடுத்தாலும் கூட அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பெரிய சம்பவங்கள் வந்து மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியும் ஒரு அதிருப்தியான சம்பவங்களும் தான் நிகழ்த்த போகுது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட 1.25 கோடி ஓட்டுகள் வாங்கியும் விஜய் அவர்கள் தலைக்கு மேல இருக்கிற ஒரு கத்தி போலதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாங்கினதே வாங்கினாரு 108 வாங்கினது 118 வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு வேலையும் இல்ல, ஈஸியா சுமூகமா வந்து பதவியேற்று இருக்கலாம். இன்னைக்கு வந்து ஆளுநர் வந்து இவ்வளவு டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து இப்ப பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஒரு 2 வாரத்துல நான் பெரும்பான்மை காமிக்கிறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா. அப்படி காமிச்சாருன்னா ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டார் விஜய், அவரை நம்பி நம்ம போலாம், திட்டங்கள் கரெக்டா இருக்கு, நம்ம போய் செயல்படுத்தலாம், நம்மளுக்கு தேவையான ஒரு அங்கீகாரத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து சேருவாங்க. ஆனா இப்ப சூழல் அப்படி கிடையாது. இப்ப வந்து வேற மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னா விஜயால ஆட்சி அமைக்க முடியாது, நான் போனாதான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த புது மாப்பிள்ளைங்க போய் விருந்துல உட்காந்துட்டு பிகு பண்ணுவாங்க பாத்தீங்களா. இப்ப அது போல கட்சி தலைவர்கள் எல்லாருமே பிகு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆர்வம் இருந்தாலும் கூட அங்க போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு வந்து இப்ப வந்து டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எப்படி ஒரு பொருள் விலை ஏறி போச்சுன்னா, ஒரு தக்காளியே விலை ஏறி போச்சுன்னா டிமாண்ட் பண்றாங்கல்ல. இப்ப 10 ரூபாய்க்கு விற்கிற தக்காளி 50 ரூபாய்க்கு விற்குது. அந்த 50 ரூபாய்க்கு விற்கும் போது ஒரு கடையில 55 ரூபாய்க்கு விற்பாங்க, ஒரு கடையில 60 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த மாதிரி வந்து இவங்க வந்து டிமாண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிமாண்ட் வந்து ஈஸியா கிடைக்கிறது வந்து இப்ப கஷ்டமா கிடைக்கிற மாதிரி மாறிடுச்சு. அது சீசன். இந்த சீசன்ல அவங்க அறுவடை பண்ணிக்கிட்டாதான் இதுக்கப்புறம் வரக்கூடிய சீசன்ல அவங்களால முடியுமா முடியாதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதை பொறுத்த அளவுக்கு மெஜாரிட்டி ஓகே, மைனாரிட்டிங்கிறது எப்பனாலும் ஆபத்து தான், என்னைக்குனாலும் அவங்க கழண்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.